நண்பர்களே, நான் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா மனைவி ஆற்றுக்கு குளிக்க போனாங்க. குளிக்க போகும்போது அவங்க சிலம்பை ஒரு கழுகு தூக்கிட்டு போயிடுச்சு. தூக்கிட்டு போயிட்டு அது அந்த கழுகு அதை உணவு நினச்சி சாட பார்த்தா அது ஒரு இரும்பு. உடனே அதை அது பாட்டுக்கு தூக்கி போட்டு அது போயிடுச்சு. உடனே ராணி அரண்மனையில் இந்த மாதிரி சிலம்பு திருடு போயிடுச்சு. அதை எப்படியாவது உடனே மனைவி சிலம்பு காணணும். உடனே ராஜா ஒற்றர்களை அழைத்து ஒற்றர்கள் மூலியமா நீங்கள் போய் நாடு முழுவதும் தேடுங்க சிலம்பு எங்கே இருக்குது அப்படின்ட்டு, அப்படியே மக்களுக்கும் ஒரு அறிவிப்பு செய்துங்க அப்படின்னு. சரி ராஜா, நாங்கள் உடனே மக்கள்கிட்ட போய் அறிவிப்பு செய்யணும். இந்த மாதிரி ராணியோட சிலம்பு காணாமல் போச்சு. அந்த சிலம்பை ஒரு மாத காலத்துக்குள்ளே கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தக்க சன்மானம் கிடைக்கும். அதுக்கப்புறம் கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்றது. உடனே எல்லாரும் இந்த அறிவிப்பை கேட்டு சிலம்பை தேடிக்கங்க, எங்கேயுமே கிடைக்கும். அப்போ அவங்க நாட்டுக்கு ஒரு துறவி வந்துட்டு இருந்தார். வந்துட்டு இருக்கும்போது அவர் கால் மாட்டில் ஒரு சிலம்பு திரும்பணும். அதை எடுத்து பார்த்து உடனே அதை எடுத்துகிட்டு போயிட்டு மக்கள்கிட்ட, இது யாரோட சிலம்பு, இதை பற்றி யாருக்கா தெரியுமா அப்படின்ட்டு. உடனே மக்கள் சொல்லியிருக்காங்க, ராஜா தான் அறிவிப்பு கொடுத்தாரு. இந்த சிலம்பு உடனே கொண்டு போய் கொடுத்தா பரிசு கிடக்கும், உடனே கொடுக்கலன்னா மரண தண்டனை கிடைக்குன்னாரு ஐயா அப்படின்ட்டு. உடனே அந்த முனிவரும் அதை எடுத்துக்கிட்டு நேராக அரண்மனைக்கு போவார். இந்தாங்க ராஜா உங்களோட சிலம்பு அப்படின்ட்டு. சிலம்புன்னோடனே உடனே ராஜா சொன்னார், உங்களுக்கு நான் மரண தண்டனை விதிக்கிறேன் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு கேட்டுக்கார். நீங்கள் ஒரு மாத காலத்துக்கு அப்புறம் கொண்டாந்து கொடுத்துருக்கீங்க, அதனால் உங்களுக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். எனக்கு உங்களால் மரண தண்டனை விதிக்க முடியாது. ஏன்னு ராஜா கேட்டிருக்காரு. நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு கொடுத்துருந்தா நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க, பரிசு பொருளுக்கு ஆசைப்பட்டு கொண்டாந்து கொடுத்துட்டாருன்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ ஒரு மாதம் கழித்து நான் கொண்டு வந்த உடனே இப்போ எனக்கு பிறர் பொருள் மேலே ஆசை இல்லை. அதனால் நான் இதை அதனால தான் நான் உங்களோட ஒப்படைக்கிறேன்னு. இருந்தாலும் ராஜா சொல்லியிருக்காரு, இருந்தாலும் உங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்ட்டு. உடனே துறவிக்கு கோவம் வச்சு, மூட நரசனே, நான் நேர் வழியில் நடக்கும் ஒரு துறவிக்கு துறவிக்கும் நேர் வழியில் நடக்கணுக்கும் எந்த சட்டத்தாலையும் தண்டனை வழங்க முடியாது அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே ராஜா அவர்கிட்ட வணங்கி அவர் வழி கொடுத்துட்டு. இந்த கதையில் என்ன தெரியுது, எப்பயுமே நேர் வழி நடக்கிறவங்கள சட்டத்தாலையும் எதுவும் பண்ண முடியாது. இதுதான் இந்த கதையோட அர்த்தம். நன்றி, வணக்கம்.